சீனாவின் டீப்சீக் என்ற செயற்கை நுண்ணறிவு மென்பொருளுக்கு உலகம் முழுவதும் அமோக வரவேற்பு கிடைத்திருக்கும் நிலையில் அதற்கு எதிரான கருத்துக்களும் வெளியாகியிருக்கின்றன. இந்நிலையில் டீப்சீக்கின் உண்மைத்தன்மை தொடர்பாக தொழில்நுட்ப நிபுணர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். சீனாவின் டீப்சீக் ஏஐ கூகுளில் LaMDA மற்றும் பாட், ஃபேஸ்புக்கின் மெட்டா ஏஐ, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் பிங் சாட் மற்றும் அசூர் ஏஐ, ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிபிடி மற்றும் GPT-4, IBM நிறுவனத்தின் வாட்சன் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட ஏஐ மென்பொருட்களை பின்னுக்கு தள்ளிவிட்டது. இந்த சூழலில் டீப்சீக் தொடர்பாக 5 முக்கிய அனுமானங்கள் வலம் வர தொடங்கியுள்ளன. சார்பற்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவற்றின் உண்மை தன்மையை வெளியிட்டுள்ளனர். டீப்சீக் ஏஐயின் இந்த குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் மனிதர்களுக்கு நிகரான ஏஐ தொழில்நுட்பத்தை நோக்கி இட்டுச் செல்லும் என்று சிலர் ஐயம் கொள்கின்றனர். ஆனால் அதுபோன்றதொரு முடிவுக்கு செல்ல அவசியம் இல்லை என்றும், டீப்சீக் ஏஐ திறனில் மேம்பாடு மட்டுமே அடைந்துள்ளது எனவும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் விளக்கமளித்துள்ளனர். டீப்சீக்கின் வெற்றியால் அமெரிக்காவின் தொழில்நுட்ப பொருட்கள் ஏற்றுமதியில் உள்ள கட்டுப்பாடுகள் இனி சீனாவை பாதிக்காது என்று சிலர் கூறுகின்றனர். அதாவது, கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டுகளை சீனா குறைவாகவே இறக்குமதி செய்யும் என்று கூறப்படும் நிலையில் ஏற்றுமதியில் அமெரிக்கா வைத்துள்ள நிபந்தனைகள் தொடர்ந்து சீனா மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகத்திலேயே நுட்பமான கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ்களை தயாரிக்கும் நிவிடியா நிறுவனத்திற்கே டீப்சீக் ஏஐ சவாலாக இருக்கும் என்று கூறப்படுவதையும் நிபுணர்கள் மறுத்துள்ளனர். டீப்சீக் மென்பொருளை பார்வையிடுதல், திருத்துதல், பகிர்தல், பயன்படுத்துதல் ஆகியவற்றை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதை மறுத்துள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் தரவிறக்கம், திருத்தம், இலவசமாக மறுபயன்பாடு செய்தல் ஆகிய வசதிகள் இதில் இருந்தாலும் முழுமையான ஓபன் சோர்ஸ் என்று கூறிவிட முடியாது என்கின்றனர். டீப்சீக் ஏஐ தனிமனித ரகசிய காப்புக்கு கூடுதல் ஆபத்தாக இருக்கும் என்று கூறுவதையும் மறுத்துள்ள தொழில்நுட்ப நிபுணர்கள், மற்ற ஏஐ மென்பொருட்கள் அளவுக்கு மட்டுமே இதில் ரகசிய காப்பு தொடர்பான சிக்கல் இருப்பதாக விளக்கமளித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.